நிஃப்டியே ஒரு பாம்பா நினைச்சுக்கோங்க. பாம்பின் தலை இருக்கிற இடம் தான் அர்த்த மணி. பாம்புக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே இந்த ஓடிஎம் ஐடிஎம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நிஃப்டி அப்பதான் சார் நம்ம அவுட் ஆஃப் த மணி எல்லாம் ட்ரேட் எடுக்கணும்னா ஆப்ஷன் ட்ரேடிங் வழியா பணம் சம்பாதிக்கணும்னு வரும் புதியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்கள் பார்ட் 3. ரொம்ப எளிமையா கத்துக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே போட்டிருந்தா ஆப்ஷன்ஸ் பத்தின 2 வீடியோ பார்த்து இருந்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் எளிமையா புரியும். பார்க்காதவங்க அதை பார்த்துடுவாங்க. இன்னைக்கு நிப்டி மேல போக போதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். மேல போகும்னு கணிச்சா என்ன பண்ணுவோம்? கால் ஆப்ஷன் வாங்குவோம். சோ அதுக்காக நம்ம ஆப்ஷன் செயின்ல போயிட்டு பாக்குறோம். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷன், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே புட் ஆப்ஷன். இந்த கால் ஆப்ஷன் ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணுதான் நாம தேர்ந்தெடுத்து ட்ரேட் பண்ண போறோம். இத்தனை ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நாம எதை தேர்ந்தெடுத்து வாங்குறது? சில ஸ்ட்ரைக் பிரைஸோட பிரீமியம் விலை ரொம்ப அதிகமா இருக்கு, சிலதோட விலை ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த இடத்துல தான் புதிதாக ட்ரேடிங் பக்கம் வரவங்க குழம்பி போய் தப்பான ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்ணிடுவாங்க. எந்த ஸ்ட்ரைக் பிரைஸை தேர்ந்தெடுத்தா லாபம் வர வாய்ப்புகள் அதிகம், எதை தேர்ந்தெடுத்தா கண்டிப்பா நஷ்டம் வரும், எதை தேர்ந்தெடுக்கிறது பெஸ்ட், அதை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் போன்ற முக்கியமான அடிப்படைகளை தான் இந்த வீடியோல புரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த கால் ஆப்ஷன் பட்டியலை 3ஆ பிரிச்சுக்கலாம். புட் ஆப்ஷன் பத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இந்த கால் ஆப்ஷன்ல இன் தி மணி, அட் தி மணி, அவுட் ஆஃப் தி மணின்னு 3 பகுதி இருக்கு. இத மணினஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. இது ஒண்ணுமே இல்ல. தமிழ்ல இன் தி மணினா உள்ள இருக்கு, அட் தி மணினா அந்த இடத்துல இருக்கு, அவுட் ஆஃப் தி மணினா வெளியில இருக்கு. இதுதாங்க இந்த வார்த்தைக்கான அர்த்தம். இந்த 3த்தையும் எப்படி நம்ம பிரிக்கிறது? முதல்ல நிப்டி எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த நிமிடத்துல இந்த நொடியில ஆன் த ஸ்பாட் நிப்டி எங்க இருக்கு? 19,740 இருக்கு. அப்படின்னா அதுக்கு பக்கத்துல உள்ள 19,750 அல்லது 19,700 இது ரெண்டு தான் நம்ம அட் மணியா கன்சிடர் பண்ணோம். ஏன்னா இங்க எல்லாமே 50 பாயிண்டா தான் ஸ்ட்ரைக் பிரைஸ் மூவ் ஆகும். இந்த ரெண்டுத்துல எது ரொம்ப பக்கத்துல இருக்கு? 19,750 வெறும் 10 பாயிண்ட் டிஃபரெண்ட் இருக்கு. சோ அதை நம்ம அட் மணியா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அட் மணினா அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இத உதாரணத்தோட பார்க்கலாம். இப்ப நான் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 இதை இறங்கு வரிசையில எழுதியிருக்கேன். ஏன் இப்படி எழுதுறேன்னா நம்ம பாக்குற சார்ட்டும் அப்படிதான் இருக்கும். நிப்டி பாத்தீங்கன்னா 19,800, 19,700, 19,600, 19,300 அதே போல மத்த ஸ்டாக் உதாரணமா இப்ப ஐடிசி பார்த்தா 480, 470, 460, 458 இப்படி இறங்கு வரிசையில தான் இருக்கும். அதனாலதான் நான் இறங்கு வரிசையில எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நம்மளை பொறுத்தவரை நிப்டி மேல போகணும்னு கணிச்சிருக்கோம். அப்ப கால் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம். இப்ப நிப்டி சரியா இந்த நிமிடத்துல இந்த நொடியில இருக்கிற கரண்ட் ஸ்பாட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 19,740. உதாரணமா அதை இங்க 4ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம கணிப்பு படி இன்னும் கொஞ்ச நேரத்துல நிப்டி 6 கிட்ட போகும் நம்ம கணிக்கிறோம். மார்க்கெட்டோட இயல்பு எப்பயும் போல மேல கீழே ஏறி தான் இறங்கும். இப்போதைக்கு நிப்டி சரியா 4க்கு பக்கமா இருக்கு. கால் ஆப்ஷன் படி நிப்டி கரெக்டா இந்த ஸ்பாட்ல இருக்கும். அதுதான் நம்ம அட் தி மணின்னு சொல்லுவோம். இங்க அட் தி மணி 4. இந்த நிமிடத்துக்கு அப்புறம் இனி வரும் எதிர்பார்க்கிற இடம் எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இந்த நிமிடத்துல ஏற்கனவே தாண்டி வந்திருக்க இடம் எல்லாம் இந்த மணி. புரியுதா? இப்ப புரியும் பாருங்க. நிப்டியே ஒரு பாம்பா நினைச்சுக்கோங்க. பாம்பின் தலை இருக்கிற இடம் தான் அட் த மணி. பாம்புக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே இந்த மணி. அந்த எண்கள் எல்லாமே பாம்போட உள்ள இருக்கு. இனி நிப்டி போகணும் எதிர்பார்க்கிறோம்ல, அதெல்லாம் வெளியில இருக்கு, அதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. இத சுருக்கமா அவுட் ஆஃப் த மணியை ஓடிஎம் என்னோ, அட் த மணியை ஏடிஎம்னோ, இந்த மணியை ஐடிஎம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏற்கனவே நிப்டி 6 வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு, இப்ப இறங்கி 4 கிட்ட இருக்கு. இதுல எதை நம்ம அட் த மணியா சூஸ் பண்ணா, இன்னைக்கு இந்த நிமிடம் இந்த நொடி எந்த இடத்துல ஸ்பாட் பிரைஸ் இருக்கோ அதுல இருந்தா நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இப்ப இருக்கிற இடம் 4. அதே போல இந்த நிப்டி மேல கீழே ஏற இறங்க இந்த ஓடிஎம் ஐடிஎம் மார்க்கெட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்துல நிப்டி 6க்கு போகும்னா அப்போ 6 அட் மணியா இருக்கும், 4 இந்த மணி ஆயிரும். ஏன்னா உள்ள வந்துருது. 7 அதுக்கு மேல இருக்க எண்கள் எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இது அப்படியே சார்ட்ல பார்க்கும்போது 19,740 இருக்கு, அது அட் த மணி. அதுக்கு மேல வரது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. ஏற்கனவே வந்த இடம் எல்லாம் இந்த மணி. இப்ப சொன்னது எல்லாமே கால் ஆப்ஷனுக்கு. இதுவே புட் ஆப்ஷன்னா அப்படியே தலைக்கீழ வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் மேல இருந்ததான் கீழே வருங்கிற அர்த்தத்துல புட் ஆப்ஷனா ட்ரேட் எடுப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த பாம்பு அப்படியே திருப்பிக்கலாம். இங்க நிப்டி எங்க இருக்கோ அதுதான் அட் மணி. இனி கீழே வரும் நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. ஏற்கனவே வந்தது எல்லாமே இந்த மணி. இப்ப சார்ட் பார்க்கும்போது 19,750 இது அட் மணினா
மார்க்கெட் கீழே வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால இனி வரப்போற திசை எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. ஏற்கனவே மேல இருந்தா வருது. சோ அது எல்லாமே இந்தி மணி புட் ஆப்ஷனா பொறுத்தவரை. சிம்பிளா சொல்றேன், மார்க்கெட் எந்த திசை போகும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல போகும்னு சொன்னா அது கால் ஆப்ஷன், கீழே வரும்னு சொன்னா அது புட் ஆப்ஷன். இந்த நிமிடம் நிப்டி எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல உள்ள ரவுண்ட் நம்பர் தான் அட் தி மணி. நீங்க நினைச்ச திசையில மார்க்கெட் இனி வரும்னு நினைக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி, வெளியில இருக்கு. ஏற்கனவே அதை தாண்டி வந்தது எல்லாமே இந்தி மணி. புதியவர்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். நோட்டுல படம் வரைஞ்சு எழுதி பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும். இப்ப நம்மளால எது இந்தி மணி, அட்டி மணி, அவுட் ஆஃப் த மணின்னு கண்டுபிடிக்க முடியும். நாம ஆப்ஷன் பையிங்ல ட்ரேட் எடுக்கும்போது எப்போதும் ஐடிஎம்ல ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றது தான் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா இந்தி மணிக்கு தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ, அப்படின்னா உள்ளார்ந்த மதிப்பு இருக்கு, பிளஸ் டைம் வேல்யூ இருக்கும். அதுவே ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணினா டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். போன வீடியோல சொன்னது போல நேரம் குறைய குறைய ஓடிஎம்ல நல்ல பணம் கரையும். இதுவே எக்ஸ்பைரி தேதி அன்னைக்கு இந்த ஓடிஎம்ல இருக்க எல்லா விலையும் டக்கு டக்குன்னு குறைஞ்சு எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள எல்லாமே மொத்தமா ஜீரோவா மாறிடும். அதுவே இந்த இந்தி மணியில உள்ளார்ந்த மதிப்பு இருக்கிறதுனால அதோட விலை வேகமா குறையும், ஆனா ஜீரோ ஆகாது. அதனால ஒரு ட்ரேட் எடுக்கும் போது அடுத்த வாரம் இல்ல அடுத்த மாதம் கான்ட்ராக்டை எடுத்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்கன்னா டைம் டிகேவால ஏற்படக்கூடிய நஷ்டம் இந்த ஐடிஎம்ல குறைய வாய்ப்பு இருக்கு. அதுவே டீப் இந்தி மணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியா டைம் வேல்யூ இருக்கும். அது என்ன டீப் இந்தி மணி அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, அட்ட மணிக்கு பக்கத்துல இருக்கிற இந்தி மணினா நல்லா தூரமா இருந்தா டீப் இந்தி மணி. அதே போல அட்ட மணிக்கு பக்கத்துல இருக்கிறது அவுட் ஆஃப் த மணி, ரொம்ப தூரமா இருந்தா அது டீப் அவுட் ஆஃப் த மணி. இதெல்லாம் நமக்கு புரியணும்னு நாமளே இந்த பேரை அசியூம் பண்ணிக்கிறது தான். நான் டீப் இந்த மணில வாங்க சொன்னேன்னு ரொம்ப டீப்பா போயிடாதீங்க. அங்க வால்யூமும் இருக்காது, லிக்விடிட்டியும் இருக்காது, வாங்கவும் விற்கவும் முடியாம மாட்டிப்பீங்க. அட்டி மணில இருந்து ஒரு 200-300 பாயிண்ட்குள்ள இருக்கிற இந்தி மணில நீங்க ட்ரேட் எடுக்கலாம். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு சில டவுட் இருக்கும். நிப்டி ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா நம்மளுக்கு எவ்வளவு லாபம் வரும்? போன வீடியோ ஆப்ஷன்ஸ் கிரீக் பத்தி சொல்லியிருப்பேன். அதுல முதல் கிரீக் டெல்டா கிரீக்ஸ் பொறுத்தவரை டெல்டா வேல்யூ எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அட் மணிக்கு நியரா இருக்கிற டெல்டா வேல்யூ 0.5 இருக்கும். மேல போக 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 அவுட் ஆஃப் த மணில 0.4, 0.3, 0.2, 0.1 குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த மணில வர வர 0.6, 0.8, 0.9 ஒண்ணுக்கு மேல போகாது. இப்ப அடுத்த மணில ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறீங்க, நிப்டி ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னு வைங்க, 0.5 ஏறும். அப்படின்னா ஒரு லாட்டுக்கு 50 குவான்டிட்டி இருக்கும். 50 இன்ட்டு 0.5 கிட்டத்தட்ட 25 ரூபா லாபம் வரும். அதுவே நிப்டி 10 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா அந்த 25 10 பிறகுனா 250 ரூபா. இதுவே நீங்க அவுட் ஆஃப் த மணில வாங்கிருக்கீங்கன்னா உதாரணமா இந்த இடத்துல டெல்டா வேல்யூ 0.2 தான் இருக்கு. அப்போ ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு வெறும் 10 ரூபா தான் கிடைக்கும். ஒரு 10 பாயிண்ட் மூவ் ஆனா கூட உங்களுக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். அதுவே இந்தி மணில வாங்குறீங்கன்னா இங்க டெல்டா வேல்யூ அதிகமா இருக்கும். அதே போல இங்க ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு 50 ரூபா வரும். 10 பாயிண்ட் மூவ் ஆனா 500 ரூபா லாபம் வரும். நம்ம ட்ரேட் எடுக்கும்போது ஒரு 50 பாயிண்ட் டார்கெட் வச்சு உட்காந்துருக்கோம். அந்த 50 பாயிண்ட் கிடைச்சதும் ட்ரேட முடிக்கலாம்னு பாக்குறோம். அப்படின்னா 50 பாயிண்ட்டுக்கு அவுட் ஆஃப் த மணில வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் லாபம் கிடைக்கும். அட் த மணில நீங்க வாங்கிட்டீங்கன்னா 1250 ரூபாய் லாபம் கிடைக்கும். இந்த மணில வாங்கிட்டீங்கன்னா 2500 ரூபாய் லாபம் வரும். ஒரு ட்ரேட் எடுக்கும்போது டார்கெட் எங்க விற்கிறோம், எவ்வளவு விற்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 50 பாயிண்ட்டுக்காக காலையில இருந்து மதியம் வரைக்கும் வெயிட் பண்றோம்னு வைங்க. அவுட் ஆஃப் த மணில நீங்க வாங்கிருந்தீங்கன்னா காலையில இருந்து மதியம் வரை இருக்கிற நேரத்துக்கு ஏத்த பணம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். அதே போல டார்கெட் 50 பாயிண்ட் போனாலும் உங்களுக்கு டெல்டா வேல்யூ ரொம்ப கம்மி என்பதால வர லாபமும் கம்மியா தான் இருக்கும். அதுவே நீங்க இந்தி மணில வாங்கினீங்கன்னா டைம் வேல்யூ கம்மி என்பதால டைம் வேல்யூவால குறையக்கூடிய லாஸும் உங்களுக்கு அதிகமா குறைஞ்சிருக்காது. டெல்டா வேல்யூ அதிகம் என்பதால வர லாபமும் நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்ப இதுல இருந்தே தெரியுது நம்ம ஐடிஎம்ல வாங்குறது நமக்கு நல்ல பயன் தரும்னு. இங்க 500 ரூபா, 1250 ரூபா, 2500 ரூபா லாபம் வரும்னு சொன்னது எல்லாமே ஒரு தோராயமான மதிப்பு தான். ஏன்னா இந்த டெல்டா கிரீக் இல்லாம காமா, வேகா, தீட்டா, ஆர்ச்சோன்னு மத்த கிரீக் காரணிகளும் இருக்கு. அதெல்லாம் பிரீமியம் விலையில மாறுதல் தந்துகிட்டே இருக்கும். ஒரு பேசிக் புரிதலுக்காக தான் இங்க 500, 1250, 2500 குறிப்பிட்டிருக்கேன். இங்க என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே இந்தி மணில ட்ரேட் எடுங்க. இல்ல பணம் கம்மியா இருக்கா அட்டி மணில கூட ட்ரேட் எடுங்க. அவுட் ஆஃப் த மணி ஓடிஎம்ல எல்லாம் ட்ரேட் எடுக்கவே வேணாம். அப்ப எப்போதான் சார் நம்ம அவுட் ஆஃப் த மணில எல்லாம் ட்ரேட் எடுக்கணும்னா உங்களுக்கு மார்க்கெட் 100% 100% மேல போகும் தெரிஞ்சா மட்டும் அட் மணிக்கு நியரா உள்ள ஓடிஎம்ல நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நீங்க இந்திய மணில 5000 ரூபாய்க்கு ஒரு லாட் வாங்குறீங்கன்னா அதே 5000 ரூபாய்க்கு இங்க 2 லாட் இல்ல 3 லாட் கூட வாங்க முடியும். நீங்க வாங்கின பிறகு நிப்டி நல்லா மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரும். ஏன்னா நிப்டி மேல வர வர இந்த அவுட் ஆஃப் த மணி எல்லாமே இந்தி மணியா மாறும். கூடவே இந்த டெல்டா வேல்யூ 0.3 இருந்து 0.67 மார்க்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு செம்மையான லாபம் தரும். ஆனா இது எல்லாமே மார்க்கெட் நல்லா மேல வந்தா மட்டும்தான். இல்லன்னா நீங்க ஓடிஎம்ல வாங்கினது அதிக லாஸ் வர வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே போல அதுக்கு மேல நிறைய ஓடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும். அதெல்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா லாஸ் தான் இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்தவரை. உங்களுக்கு கன்ஃபார்ம் 100% மார்க்கெட் மேல போகும் தெரிஞ்சா மட்டும் அட்டி மணிக்கு நேரா உள்ள ஓடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ் வாங்குங்க. இல்லனா ஐடிஎம்ல வாங்குறது தான் சிறந்தது. நம்ம டார்கெட்டும் ஈஸியா ரீச் ஆகும். முக்கியமா ஞாபகம் வைக்க வேண்டியது, நம்ம ஐடிஎம்ல ட்ரேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு லாபம் வருமோ அதே வேகமா லாஸும் வரும். அதுக்கு பயப்படாம இருக்க. கண்டிப்பா மார்க்கெட்டுக்கு நான் இவ்வளவு லாஸ் தரேன், அதே போல டார்கெட் வந்தா இந்த அளவுக்கு எனக்கு டார்கெட் வேணும்னு 1:2ல நீங்க ட்ரேட் செய்ய கத்துக்கணும்.
ஆப்ஷன் ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு லாபம் வருமோ அதை விட அதிகமா லாஸும் வரும். அதனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா முக்கியம். அது இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோ ரிஸ்க் மணி மேனேஜ்மெண்ட் பத்தி தான். அடுத்தது இந்த கிரீக்ஸ் பொறுத்த வரைக்கும் காமா தீட்டா வேகான்னு இருக்கு. ஒரு ஐடியாவுக்காக சிம்பிளா சொல்றேன். காமானா ஒண்ணு இல்லைங்க, நிப்டி மூவ் ஆகுற ஸ்பீடை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. உதாரணமா நிப்டி பொறுமையா 4 கேண்டில் போட்டுட்டு இந்த இடத்துக்கு வருதுன்னா உங்களுக்கு 500 ரூபாய் லாபம் வரும். அதே ஒரே நேரத்துல ஒரே கேண்டில் சல்லுன்னு மேல போகுதுன்னு வைங்க, அப்ப 700 ரூபாய் லாபம் வரும். இந்த 200 ரூபாய் டிஃபரன்ஸ் எதனால வந்திருக்கும்னா இந்த காமா வேல்யூவால வந்திருக்கும். தீட்டாங்கிறது டைம் வேல்யூ, போன வீடியோல அதை பார்த்தோம். வேகனா வால்டைல், நிப்டி மேல போக எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, கீழே வர எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கு ஏற்றது போல கால்குலேஷன் செய்து பிரீமியம் விலையில கொஞ்சம் ஏத்துவாங்க இறக்குவாங்க. அது ஒரு பெரிய டாபிக், அதை நம்ம தனியா பாத்துக்கலாம். இந்த டெல்டா காமா தீட்டா வேகா ஆர்ஹெச்ஓ இத்தனை கிரீக்ஸும் சேர்ந்துதான் நிப்டி மூவ் ஆகிறதுக்கு ஏற்ப பிரீமியம் விலையில மாறுதல் தந்துகிட்டே இருக்கும். இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ புதுதாக ஆப்ஷன் ட்ரேடிங் குள்ள வரவங்களுக்கு இந்த அளவுக்கு பேசிக் அடிப்படைகளே போதுமானதுதான்.